நம்ம வீட்ல யூஸ் பண்ற பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர்ஸ் தான் நம்ம ஹெல்த்த தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ்ல இருக்கு. இந்த மாடல்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு நம்ம வீட்ல கண்டிப்பா இருக்கும். இந்த ஸ்க்ரப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு மாரி நஞ்சு போற மாரி ஆயிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதில்லன்னு சொல்றாங்க. கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம குவாலிட்டியா வாங்காட்டி இந்த மாரி தூள் தூளா போயி சிங்க்லயும் அடைச்சுக்கிறோம். பாத்திரங்கள்லயும் செட்டில் ஆயிரும். ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம டீசென்ட்டா வாங்கணும். இந்த துணி பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹைப்பு. அதுக்கு ரிவ்யூவே தேவையில்ல. இந்த மாரி இல்லாம என்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலாலருந்து இந்த டைப் வாங்கலாம். ஸோ இது பெய்டு ப்ரமோஷன் இல்லங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 இன் 1. நீங்க கம்பியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கிற மாரி வரும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பீஸ் 45. டோட்டல் 6ஆ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, 249க்கு அமேசான்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கலர்ல இருக்கும். இதே இதில டூப் ப்ராடக்ட்ஸ் நெறைய வச்சிருக்காங்க மார்க்கெட்ல. பட் ஏமாற வேணாம். காலா மட்டும் தான் பெஸ்ட்டா இருக்கும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு ஸ்டிச்சஸ் கூட எடுத்துக்காது. லாஸ்ட்ல நஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். அதால ஸ்க்ரப்பர் வந்து அதில கம்பியும் அதிலேயே இருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த மாரி அடி பிடிச்ச பாத்திரங்க எல்லாமே கம்பி யூஸ் பண்ணாம, ஸ்க்ராட்சும் ஆகாம, இதிலேயே நம்ம ஒன்ஸ்ல இப்டி ஸ்க்ரப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, அது எடுத்துரும். உங்க கையையும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்க்ராட்ச் பண்ணாது. நம்ம இது வந்து பெர்ஃபெக்ட் கிரிப்பா இருக்கும் ஹோல்ட் பண்றதுக்கு. நீங்க அந்த பச்சை ஸ்க்ரப்பர் இதெல்லாம் 5 ஸ்க்ரப்பர் வாங்குற இடத்துல இது ஒண்ணே 1 போதும். இது ரொம்ப லாங் லாஸ்டிங். ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஷியூரா வரும். ஸோ டிஷ்வாஷர் வீட்ல இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இல்லாம, நார்மலா இருக்கிறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு மேலே கண்டிப்பா வரும். இதில ஸ்பாஞ்சும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நெறைய நுர வரும். சில பேருக்கு நுர வர்றது பிடிக்கும். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வேஸ்ட் ஆகாம நம்ம சிங்க் இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற ஸ்க்ரப்பர கீழ தூக்கி போடாம, டாய்லெட்ல இருக்கிற க்ளோசெட்டு, டைல்ஸு, கதவு இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணலாம். 2 நாளைக்கு ஒரு தடவ வெயில்ல நல்லா காய வச்சு ஸ்மெல் இல்லாம தண்ணி வடியிற இடத்துல வைக்கணும்.